அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். மழைக்கு சூடாக மிளகா பஜ்ஜி சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி கேரளா ஸ்டைலில் ஒரு பழம்பூரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு தான் பழம்பூரியே செய்ய தெரியாதே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல டேஸ்டியாகவும் நம்ம கேரளா ஸ்டைல் பழம்பூரி எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானில் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கு எப்படி ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணுவோமோ அது மாதிரி இந்த பழம்பூரிக்கு ஒரு மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு இனிப்பு எப்படி கூட குறைய வேணுமோ நீங்கள் பார்த்து இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துக்கிறேங்க. நமக்கு இனிப்பு நல்லா தூக்கலாக எடுத்து கொடுக்கறதுக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ஆப்ப சோடா பிஞ்சும் நான் எடுத்திருக்கேன். பேக்கிங் சோடா இருக்குது அப்படின்னா அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு சர்க்கரையுமே சேர்த்துருக்கோங்கிறனால நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சி இலகி வரும்போது அது இன்னுமே தண்ணியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம திக் பேட்டராக இருக்கணும். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து விட்டால் நல்லா கெட்டியாக இருக்கணும். ஏன்னா சர்க்கரை திரும்ப நமக்கு இலகி தான் கொடுக்கும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இட்லி மாவு சேர்த்துக்க போகிறோங்க. நம்ம இட்லி தோசை மாவு அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நமக்கு பழம்பூரி நல்லா புசு புசுன்னு வரணும் அப்படின்னா இந்த இது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இதை சேர்க்கும்போது பழம்பூரி நல்லா புசு புசுன்னு வருங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நல்லா கலந்து வச்சுட்டேன். இதை நம்ம ஒரு 15லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருவோம். நம்ம சேர்த்துருக்கிற சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ அந்த நேரத்தில் நம்ம நேந்திரம் பழம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பழம்பூரி செய்கிறதுக்கு நம்ம நேந்திரம் பழத்தில் தான் செய்யணும். இப்போ நம்ம பழத்தை உரிச்சிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பழத்தை நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு 3 பீசஸாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 2ஆக நறுக்கிட்டு இதை நம்ம 3 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போல் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் பாதியாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். ரொம்ப தின் ஸ்லைஸாக நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கு நறுக்கிற மாதிரியெல்லாம் இது நம்ம நறுக்க முடியாது. பழம்பூரி செய்கிறதுக்கு நம்ம நேந்திரம் பழம் நம்ம கனிஞ்ச வாழைப்பழமாக எடுக்கணும். அப்போ தான் நமக்கு புளிக்காமல் நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நமக்கு ஸ்லைஸ் வர்ற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். இப்போ இது மாதிரி நம்ம எல்லா பழத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பழத்தையும் நமக்கு 3 பீஸாக போடுறது தாங்க நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லா பழத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறணும். பாருங்கள், நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம மாவு எப்படி இருக்குதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், மாவு நல்லா கொஞ்சம் தண்ணி இலக்கமாக ஆயிடுச்சு. நமக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நமக்கு எண்ணெய் குடிக்கும். அதனால் மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து நமக்கு பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி நம்ம கலந்து எடுத்துக்கிறணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நமக்கு தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை நம்ம நறுக்கி வச்சுருக்கிற நேந்திரம் பழத்தை நமக்கு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி நம்ம டிப் பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி ஃபுல்லாக 2 சைடுமே நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு சூடான எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணுங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு சொல்லி கொஞ்சம் போல் மாவு போட்டு பார்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு நேந்திரம் பழத்தை மாவோட டிப் பண்ணி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பழத்தை நம்ம எண்ணெயில் போடும்போது ஸ்டவ் நமக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சர்க்கரை சேர்த்துருக்கோங்கிறனால நமக்கு சீக்கிரமாகவே வெளியில் வெந்து நமக்கு கிறிஸ்பி ஆகிடும். ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நமக்கு பழம் நல்லா கேரமலைஸ் ஆகியும் ரொம்ப ஜூஸியாக நமக்கு இருக்கும். இப்போ 1 சைடு வெந்துருச்சுங்க. நான் அதை திருப்பி போட்டுக்கிறேன். 2 சைடுமே நமக்கு திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறணும். ரொம்பவே ஜூஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. பாருங்கள், நமக்கு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இப்போ நம்ம பழம்பூரி எடுத்துக்கலாம். நம்ம கலக்கிற மிக்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட நமக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்குங்க. நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு கேரளா ஸ்டைல் பழம்பூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. மீதம் இருக்கிற பழத்தையுமே நம்ம இப்போ போட்டு பொரித்து நல்லா எடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு பழம்பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பழம்பூரியோட மசாலா டீ போட்டு உங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.
எத்தனை பழம்பொரி சாப்பிட்றோம்னு கணக்கே இருக்காது. இப்போ நான் ஒரு பழம்பொரி பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஜூஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களுமே செஞ்சு பாருங்கள். இனிமேல் பழம்பொரியெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம கேரளாவுக்கு தான் போகணும்னு இல்லை, நம்ம வீட்டிலையே நேந்திரம் பழத்தை வாங்கி 5 நிமிஷத்தில் நம்ம வீட்டில் செஞ்சிடலாம். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நம்மளோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.